بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله நடிகார்களே بارك الله فيكم كتاب التوحيد 18வது அமர்விலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே 18வது அமர்வு எத்தனாவது தலைப்பு? 35. 35வது தலைப்பிலே இருக்கிறோம். வலில்லாஹில் அல்ஹம்து. என்ன தலைப்பு என்று தெரியுமா? மிக முக்கியமான தலைப்பு, ரியா, முகஸ்துதி. முகஸ்துதிக்கு ஒரு தனி தலைப்பை இட்டிருக்கிறார்கள் நூலாசிரியர். 34 தலைப்பு முடிந்ததற்கு பிறகு 35வது தலைப்பு முகஸ்துதி. முகஸ்துதியை இணை வைப்பிற்கு இணக்கமான ஒரு விஷயம் இல்லை என்றால் வேறு எந்த விஷயம் இருக்கிறது? தௌஹீத் தொடர்பான ஒரு விஷயம் என்றால் முகஸ்துதியை விட ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுவாக இருக்க முடியும்? முகஸ்துதி நிச்சயமாக ஏற்படும். ஏனெனில் முகஸ்துதி இணை வைப்பு. முகஸ்துதி இணை வைப்பு. மக்களுக்காக அமல்களை அழகுபடுத்தி காமிக்கக்கூடியவர். மக்களுக்காக தன்னை பெருமையாக சொல்ல வேண்டும், தன்னை பெருமையாக பேச வேண்டும், தன்னை போற்ற வேண்டும், தன்னை புகழ வேண்டும். தொழுகையில், உம்ரா செய்வதில், ஹஜ்ஜி செய்வதில், நான் இத்தனை ஹஜ்ஜி செய்திருக்கிறேன், நான் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன், நான் இத்தனை உம்ராக்கள் செய்திருக்கிறேன், எனக்கு அப்படி ஓத தெரியும், இப்படி ஓத தெரியும், எனக்கு 10 கிராத்துகள் தெரியும், நான் 1000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன், குர்ஆனை நான் அவ்வளவு அழகாக மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை முகஸ்துதி ஏற்படுத்துவார்கள். மனிதர்கள் என்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இதற்கு 35 ஒரு தனியான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பின் முகவரியிலேயே ஷேக் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய 110வது வசனத்தை முன்மொழிகிறார்கள். வகௌலுல்லாஹி தஆலா, அல்லாஹ் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அந்த மனிதர்களை பார்த்து, நான் உங்களை போன ஒரு மனிதன், எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அறிவிக்கப்படுகிறது. என்னவென்று வஹி அறிவிக்கப்படுகிறது? இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், நீங்கள் வணங்கப்படக்கூடியவன் அவன் ஒருவன் தான். நீங்கள் யாரை வணங்க வேண்டுமோ அவன் ஒருவன் தான், அவன் பல இறைவன்கள் அல்ல, அந்த ஒருவன் தான். அது மட்டுமல்ல, யார் நாளை அவனை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ, நாளை அவனை சந்திக்க நம்பிக்கை கொள்கிறார்களோ, அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர் அவருடைய அமல்களை அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்ய வேண்டும். சாலிஹான அமலா, இஹ்லாஸான முறையில் அவருடைய அமல்களாக இருக்க வேண்டும். மேலும் அந்த அமலில் யாரையும் இணை வைக்கக்கூடாது. இதில் தானாக இதுவும் வந்துவிடும், முகஸ்துதியும் வந்துவிடும். ஏனெனில் அந்த அமலில் நீங்கள் யாரை வைக்கிறீர்கள்? மற்றவர்களை வைக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்வதாக நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் மனதில் மற்றவர்க்கின்ற அந்த எண்ணம் வந்திருக்காது. அதில் இஹ்லாஸ் இருந்திருந்தால், இவர் என்னை பார்த்தால் என்ன, பார்க்கவில்லை என்றால் என்ன, இவர் என்னை பேசினால் என்ன, பேசவில்லை என்றால் என்ன, இவருக்காக நாம் தொழுகிறோம், இந்த எண்ணம் வரும் பொழுதுதான் சாலிஹான இஹ்லாஸான அமலை அவர் செய்வார். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத்து எல்லா இணை வைப்பையும் தடுக்கின்றது. ஷிர்குல் அக்பர், அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய இபாதத் அல்லாஹ்விற்கு மட்டுமே செயல்படுத்துகின்றால், வணக்க வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, அதுக்கு பலியிடுவது, பயப்படுவது, இப்படி போல எல்லா வணக்க வழிபாடும் வந்துவிடும். அதிலும் முக்கியமாக எதுவும் வந்துவிடும்? முகஸ்துதியும் வந்துவிடும். ஏனெனில் முகஸ்துதி நீங்கள் மற்றவர்களை வைத்து விட்டீர்கள் அல்லாஹ்விற்கு இணையாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் இந்த ரியாவிற்கும் இந்த பாபிற்கும் என்ன சம்பந்தம்? ரியா என்றால் என்ன? முகஸ்துதி. அரபி மொழியிலே ரியா என்று சொல்லும் முகஸ்துதியை, ஷிர்குல் அஸ்கர். மேலும் இது தௌஹீத், ஒரு மனிதனுடைய ஏகத்துவத்தை அழிக்கின்றது, அவர் செய்யக்கூடிய அந்த அமலை குறைக்கின்றது. அதனால்தான் இந்த இடத்திலே ரியாவை பற்றி நூலாசிரியர் கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபிலே 110வது வசனம், அல்லாஹ்வினுடைய அந்த வணக்க வழிபாடில் யாரையும் இணை வைக்கக்கூடாது. பாருங்கள், ஏற்கனவே சொன்னோம், ரியாவிலே ஒரு முஃமினை தர்காவுக்கு போய் வழிபடு என்றால் வழிபடுவானா? இணை வைப்பானா? இணை வைக்க மாட்டான். அவனுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இணை வைப்பு, நான் செய்ய மாட்டேன். முகஸ்துதி மட்டும், முகஸ்துதி இணை வைப்பு. அதை எவ்வாறு, அதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்கிறோமா மனதிற்குள்?
அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் இதற்கு தான் பயங்கரமாக பயந்தார்கள். நமக்கு அஹோஃப் மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர் வமா ஹிய யா ரசூலல்லாஹ் அர்ரியா, உங்களுக்கு நான் பயப்படுவதிலே அதிகமாக பயப்படுவது ஷிர்குல் அஸ்கருக்காக பயப்படுகிறேன், சிறிய இணை வைப்பிற்காக பயப்படுகிறேன். ஏனெனில் சஹாபாக்கள் கபர்களை போய் வணங்குவார்களா? சஹாபாக்கள் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வார்களா? அதை தான் ஷேக் ஃபௌசான் கூறினார்கள். முஃமின்கள் இதெல்லாம் செய்வார்களா? இதெல்லாம் செய்ய மாட்டார்கள் அவர்கள். ஆனால் எதிலே விழலாம்? முகஸ்துதியிலே விழலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்கள் சாதாரண பிரச்சனை அல்ல முகஸ்துதி. ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் அடையக்கூடிய ஒரு முசீபத். இணை வைப்பு என்று போராடுவான், ஆனால் இந்த சிறிய இணை வைப்பிலே விழுந்து விடுவான் இலகுவாக. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக பயந்தார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஹதீஸுல் குத்ஸி என்று சொல்லுவோம். ஹதீஸுல் குத்ஸி என்றால் என்ன? மகத்துவப்படுத்தப்பட்ட ஹதீஸ், உயரப்பட்ட ஒரு ஹதீஸ், உயர்த்தப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்படி என்றால் அல்லாஹ் பேசினது குர்ஆனிலே இருக்கிறது. அது அல்லாது, குர்ஆன் அல்லாது, அல்லாஹ் பேசினதை, ரப்புல் ஆலமீன் பேசினதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஹதீஸ் வழியாக அறிவிப்பார்கள். இவ்வாறு அல்லாஹ் சொன்னான், இவ்வாறு அல்லாஹ் எனக்கு கூறினான், இவ்வாறு அல்லாஹ் செய்தான் கூறினான் என்று அல்லாஹை பற்றி அல்லாஹ் இவ்வாறு சொன்னான் என்று ஹதீஸ் மூலமாக குறிப்பிடுவதை என்ன ஹதீஸ் என்று கூறுவோம்? ஹதீஸுல் குதுசி, அல் ஹதீஸ் அல் குதுசி. இந்த ஹதீஸிலே என்ன கூறுகிறான் ரப்புல் ஆலமீன்? இந்த ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், قال الله تعالى, அல்லாஹ் கூறினான். என்ன கூறினான்? தய்யிப். அதற்காக இது அல்லாஹ்வுடைய கூற்று என்று இதை குர்ஆனில் தொழுகையிலே ஓத முடியுமா? ஓத முடியாது. குர்ஆனிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை கூற்றை மட்டும்தான் என்ன செய்வோம்? தொழுகையிலே ஓதுவோம். இதுவும் ஹதீஸுல் குதுசியிலே, இதுவும் அல்லாஹ்வுடைய பேச்சு தானே, படைக்கப்படாத அல்லாஹ்வுடைய பேச்சு. இதை நாம் குர்ஆனிலே எடுத்து தொழுகையிலே ஓதலாம் என்றால் ஓதக்கூடாது. ஏனெனில் ஓதுவது என்பது குர்ஆனில் மூலமாகத்தான். ஆனால் இதையும் அல்லாஹ்வுடைய கூற்று என்று நாம் ஈமான் கொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அன அக்ன ஷுரகாஇ அனிஷ் ஷிர்க். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நான் இணை வைப்பாளர்களை, அதாவது எனக்கு இணையாக வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அந்த இணையாளர்கள், அவர்களை விட்டும், எனக்கு செய்யக்கூடிய இணை வைப்பை விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். யாருடைய தேவைக்கும் நான் அல்ல, யாருடைய தேவைக்கு நான் கனி, அல்லாஹ் கனியாக இருக்கிறான். அக்ன, அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். யாரை விட்டு? இணையாளர்களை விட்டு. யார் அந்த இணையாளர்கள்? இந்த இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களே அவர்கள் தான் இணையாளர்கள் அல்லாஹ்விற்கு. அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்விற்கு இணையாளர்களா? அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். அக்ன ஷுரகா அனி ஷிர்க், ஷுரகாவை விட்டும், இணையாளர்களை விட்டும், ஷிர்கை விட்டும் நான் தூரமாக இருக்கிறேன். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒரு அமலை செய்கிறார்கள், அந்த அமலை எனக்கு மட்டும் செய்யாமல் எனக்கும் மற்றவர்களுக்கும், பாருங்கள், ரியா வந்து விடுமா அல்லவா? முகஸ்துதி வந்துவிடும், மற்ற இபாதத்துக்களும் வந்துவிடும். இங்கேயும் தொழுவார், தர்காவிலும் போய் தொழுவார், இங்கேயும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார், அங்கேயும் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் அல்லாத கபறுகளிடம், சாலிஹீன்கள் என்று சொல்லப்படுகிற பாதுகாப்பு கேட்பார், பிரார்த்தனை செய்வார். அப்போது இங்கே என்ன செய்கிறான்? அந்த அமலில் அல்லாஹ்விற்கும் தருகிறான், மற்றவருக்கும் தருகிறான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்படிப்பட்ட மனிதரை, அந்த மனிதனையும் விட்டு விடுவான், அவனுடைய இணை வைப்பும் தூக்கி எறிந்து விடுவான், எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தரத்துஹு வஷிர்க, அவனையும் விட்டு விடுவேன், அவன் எந்த அமலை என்னோடு சேர்த்து மற்றவர்களுக்கும் செய்தானோ அந்த இணை வைப்பையும் விட்டு விட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, யாருக்காவது முகஸ்துதியோடு நீங்கள் அமல்களை தொழுகிறீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதை இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் அமில அமலன் அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி தரக்துஹு வஷிர்க, தரக்துஹு வஷிர்க. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அலா உக்பிருக்கும் பிமா ஹுவ அக்ஃவஃபு அலைக்கும் இன்தி மின் மஸீஹ் தஜ்ஜால். பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் ஒரு முறை தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் தஜ்ஜால் எப்போது வருவான், தஜ்ஜால் வந்தால் அதனுடைய முசீபத்துகள் என்ன என்று சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், தஜ்ஜாலுக்கு இவ்வாறு பயப்படுகிறீர்கள், இதைவிட இன்னும் பயங்கரமான ஒரு விஷயத்தை, நீங்கள் அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கவா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாருங்கள், இன்று காலத்தையும்
மனிதர்களுடைய முஸ்லீம்களுடைய இபாதத்தை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு வெறுமன 24 மணி நேரம் தஜ்ஜால் எப்போது வருவான், தஜ்ஜால் எப்போது வருவான், தஜ்ஜாலுக்கு என்ன செய்ய வேண்டும், தஜ்ஜாலுக்கு நாம் தயாராக வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று மக்களை தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் வழிகட்டவர்களாகத்தான் இன்று இருக்கிறார்களே தவிர காலத்திற்கும் இதை பற்றியே பேசிக்கொண்டு இலும்பு நாட்டிகள் அப்படி செய்து விடுவார்கள், உலகத்தை புரட்டி விடுவார்கள், அவர்கள் இவ்வாறு செய்து விடுவார்கள், இந்த பொருளை நீங்கள் வாங்கக்கூடாது, வாங்கினால் நீங்கள் இலும்பு நாட்டிற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், பிரயோஜனம் இல்லாத வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, ₹1 பிரயோஜனம் இல்லாத பேச்சுகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த அழைப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற யூடியூபில் ஏராளம் அதிகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவ்வளவு பேர் பிரயோஜனம் இல்லாத இந்த வெட்டி பேச்சுகளை பேசுவதற்கு, ஏனெனில் அதை பேசினால்தான் கேட்பதற்கு நம்முடைய முஸ்லீம்கள் அறிவில்லாதவர்கள், கல்வி அறிவில்லாத நம்முடைய முஸ்லீம்கள், அப்பாவி முஸ்லீம்கள் கேட்பதற்கு இனிமையாகவும் ஆர்வமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறது என்பதனால் இதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தாபத்துல் அர்த் இதெல்லாம் இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்கிறது என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. இதிலேயே நேரத்தை செலவிடுவது. பாருங்கள், சஹாபாக்கள் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இதை விட இன்னும் நீங்கள் அச்சமுடையக்கூடிய செயல் ஒன்று இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ், என்ன அது? இதை விட என்ன ஒரு பயங்கரமான விஷயம்? அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான ஷிர்க், மறைமுகமான இணை வைப்பை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் தஜ்ஜாலுடைய விஷயத்தை பற்றி பேசிக் கொள்வதை விட அது இன்னும் ஆபத்தானது, பயங்கரமானது. அது என்ன ஷிர்குல் ஹஃபி? அன் யகூம ரஜுல் யுஸல்லி ஃபயுஸையினுஹு ஸலாத்தஹ். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் எந்திரித்து தொழுவான். எப்படி தொழுவான் தெரியுமா? தன்னுடைய தொழுகையை அலங்கரிப்பான். எதற்காக? மற்ற மனிதர்கள் அவரை அந்த தொழுகையை பார்ப்பதற்காக. தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திடம் வந்து அல்லாஹ்வின் தூதர், இதை விட நீங்கள் பயப்பட வேண்டியது எதை சொல்கிறார்கள்? ஷிர்கை சொல்கிறார்கள், இணை வைப்பை சொல்கிறார்கள். ஆனால் இன்று இந்த இணை வைப்பை பற்றியான அழைப்பு இன்று நம்மிடம் இல்லை. அழைப்பாளர்கள் சொல்பவர்களிடம் எதெல்லாம் இணை வைப்பு அல்லாத மற்ற விஷயமோ அதற்குத்தான் இன்று முன்னுரிமை, அதற்குத்தான் இன்று முக்கியத்துவம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாருங்கள், ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான இணை வைப்பை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அது நீங்கள் பயப்பட வேண்டும் அதிகமாக. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட நீங்கள் அதிகமாக பயந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை அலங்கரித்துக் கொள்வான், அலங்கரித்து காட்டுவான். யாரிடம்? மற்ற சக மனிதன் தன்னை பார்க்கும்படி அவன் பார்ப்பான். எவ்வளவு அழகாக தொழுகிறார்கள் என்று பார்ப்பானாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்கள், இதுதான் ரியா. இந்த ரியாவிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்ம அமல்கள் முழுவதும் அல்லாஹ்விற்காக இருக்கும்படி நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஆக்குவானாக. அடுத்த தலைப்பு, 36வது தலைப்பு. சுப்ஹானல்லாஹ், மாபெரும் தலைப்பு. பாபுன் மின ஷிர்கி இராதத்துல் இன்சானி பி அமலிஹி அத்-துன்யா. தலைப்பே சுப்ஹானல்லாஹ், தலைப்பை பாருங்கள். அதாவது அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இந்த உலகத்தை நீ விரும்பி, உலகத்தை எதிர்பார்த்து, உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நீ செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடு அது இணை வைப்பு. உலகத்தை எதிர்பார்த்து, நீ மறுமையை எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய அந்த வணக்க வழிபாடுகளில், உன்னுடைய அமல்களில். ஏனெனில் வணக்க வழிபாடு தான் வரும். உலகத்தை எதிர்பார்த்து வேலை செய்கிறீர்கள், சம்பளம் கிடைக்கும், மாத சம்பளம் கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். இது இணை வைப்பா? அல்ல, இது இணை வைப்பு அல்ல. இது எதை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு? மார்க்கம் எதை பற்றி சொல்கிறது? வணக்க வழிபாடுகளில் அல்லாஹை எதிர்பார்க்காமல், கூலி மறுமையை எதிர்பார்க்காமல் உலகத்தை எதிர்பார்ப்பீர்கள். இந்த தலைப்பும் கிட்டத்தட்ட சென்ற தலைப்போடு தொடர்புடையது. உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து நீங்கள் மார்க்க அமல்களை செய்வீர்கள். அவ்வாறு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் செய்வது இணை வைப்பு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எத்துணை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உலக விஷயத்தை எதிர்பார்த்து ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும், ஏதாவது. அது என்னவென்று அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான். நீங்கள் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம். ஐவேளை பள்ளிக்கு வந்து தொழுதால் எனக்கு பணம் தருவார்கள் இந்த மஹல்லாவாசிகள். எடுத்துக்காட்டாக, ஐவேளை தொழுதால் வெறுமன அவருடைய நோக்கம் இங்கே வந்து தொழுதால், இந்த ஆடையை அணிந்து வந்து தொழுதால், இந்த ஆடை இங்கே வந்து நின்றால், இந்த இடத்துல வந்து பேசினால், தொழுது உள்ளே வந்தால் நமக்கு உலகம் கிடைக்கும், பணம் கிடைக்கும்,
என்ற நோக்கத்தில். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சூரத்துல் ஹூதிலே 16வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரத்துல் ஹூதிலே, மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், யார் இந்த அற்ப உலகம், இந்த உலகத்துடைய வாழ்க்கை, மேலும் அதில் இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் வேண்டும் என்பதற்காக ஒருவன் இருக்கிறானோ, அவன் செய்யக்கூடிய அந்த அமல்கள், அந்த நோக்கத்தில் அவன் செய்த அமல்களுக்கு அந்த கூலியை எங்கே செய்வோம்? இந்த துனியாவிலே அவனுக்கு கொடுத்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ், இந்த துனியாவிலே அவனுக்கு நாம் கொடுத்து விடுவோம். இப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய நிலை. ஆனால் மறுமையில் அவனுடைய நிலை என்னவாக இருக்கிறது? மறுமையில் அவனுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরা இல்லன்னார். இவர்களுக்கு மறுமையிலே நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது, நெருப்பை தவிர இவர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. யாரெல்லாம் தங்களுடைய அமல்களில் துனியாவை, உலகத்தை எதிர்பார்த்து மார்க்கத்திலே நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மறுமையில் நரகம் என்று அல்லாஹ் கூறுகிறான். உலாயிக லைஸ லஹும் ஃபில் ஆখিরা இல்லன்னார் வஹபித மா ஸனஉ ஃபீஹா. அவர்கள் இந்த உலகத்திலே அந்த துனியாவை எதிர்பார்த்து அவர்கள் செய்த அந்த மார்க்க அமல்கள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும், அழிந்துவிடும். வபாத்திலும் மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்தது அனைத்துமே அசத்தியம், பாத்தில். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொழுவது அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக, யாருடைய காசிற்காகவும், யாருடைய பணத்திற்காகவும், யாருடைய போற்றுதலுக்கோ, யாருடைய வாழ்த்திற்கோ, யாருடைய பெருமைக்காக அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா இது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை சூரத்து ஹூத் 15-16வது வசனம். துன்யா இருந்து விடக்கூடாது நம்முடைய எண்ணம். மாபெரும் ஒரு ஹதீஸ் நம்மை நோக்கி வருகிறது இப்போது. சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதனாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எப்படிப்பட்ட மனிதன் என்று ஹதீஸ் முடிந்தவுடன் அறிந்து கொள்வீர்கள். அபூ ஹுரைரா, ஒரு அழகிய, ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஇஸ அப்துத் தீனார், தஇஸ அப்துத் திர்ஹம், தஇஸ அப்துல் ஹமீஸா, தஇஸ அப்துல் ஹமீலா, இன் உஅதிய ரதிய வ இல்லம் யுஅதா சகித். யார் இவர்கள்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மனிதர்களை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு சில மனிதர்களை குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், பொற்காசுகளின் அடிமை. உன்னுடைய வாழ்க்கை பொற்காசு சம்பாதிப்பது, காசு சம்பாதிப்பது, பணம் சம்பாதிப்பது. பொற்காசுகளின் அடிமையும் வெள்ளிக்காசுகளின் அடிமையும், கோடு போட்டு, அதாவது சதுர கருப்பு துணிகளின் அடிமையும், அதாவது பெரிய துணிகளை, ஆடைகளை விரும்பக்கூடியவன், உலகத்தை விரும்பக்கூடியவன், இவர்கள் எல்லாம் அழிந்தார்கள் என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். யார்? பொற்காசுகளின் அடிமைகள். காசு, பணம், 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 காசு, காசு என்று இருக்கக்கூடியவர்கள். பொற்காசுகளின் அடிமை, வெள்ளிக்காசுகளின் அடிமை, கருப்பு நிற ஆடையின் சதுர துணியின் அறியக்கூடிய ஒரு அடிமை. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், செல்வம் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைவான். செல்வம் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைவான். அந்த செல்வம், அந்த பொருள், அந்த பணம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவன் கோபப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தூதர் அவனை பற்றி சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து, அவன் இழப்புக்குரியவனாக ஆகட்டும், அவன் இழிவடைவனாக ஆகட்டும். அப்படிப்பட்ட அந்த மனிதன் கொடுத்தால் சந்தோஷம், கொடுக்கவில்லை என்றால் கோபம், விரக்தி, அதிருப்தி, வேதனை. கொடுத்தால் நன்மை. அவன் இழப்புக்குரியவனாக ஆகட்டும், அவன் அழிவுக்குரியவனாக ஆகட்டும். மேலும் அவனுடைய கால் முற்களிலால் குத்தப்பட்டு விட்டால் அந்த முல்லை கூட அவனுடைய காலில் இருந்து எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அவன் துன்புறுத்தப்பட்டால் அந்த துன்பத்தில் இருந்து அவனை பாதுகாப்பதற்கு, காப்பாற்றுவதற்காக யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதன் பணம் பணம் பணம், துனியா துனியா துனியா, காசென்றே அலைந்து கொண்டிருப்பான். நன்மை கொடுத்தால் மட்டும் சந்தோஷம் அடைவான், சோதனை ஆற்றப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், வைதா ஷீக ஃபலன் துகுஷ். அவன் முள்ளால் குத்தப்பட்டால் அதை எடுத்து விடுவதற்கு கூட அவனுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதனாக அவன் இருப்பான். இது ஒரு கூட்டம், இது ஒரு மனிதன். இன்னொரு மனிதனை பற்றி அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். யார் தெரியுமா? பாருங்கள். தூபா லி அப்தின் ஆஹிதின் பிஅனானி ஃபரஸிஹி ஃபீ சபீலில்லாஹ், பிஅனானி ஃபரஸிஹி ஃபீ சபீலில்லாஹ், அஷ்அஸ ரஅஸஹு
مغبرة قدماه إن كان في الحراسة كان في الحراسة وإن كان في ساقة كان في الساقة إن استأذن لم يؤذن له وإن شفع لم يشفع. யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னொரு மனிதன் இருக்கிறான். இவன் யார் என்றால், இறை வழியில் போர் புரிந்திட தமது குதிரையின் கடிவாளத்தை கையில் பிடித்துக்கொண்டு பரட்டை தலையுடன் தூசிகள் மண்கள் தன்னுடைய தலையிலே புழுதி அடைந்தவனாக ஒரு மனிதன் சென்று கொண்டிருப்பான் அல்லாஹ்விற்காக. அவனுக்கு வாழ்த்துக்கள், அவன் நியமத்தான மனிதன். ஏன்? இன்னும் வருகிறது ஹதீஸ், பொறுமையாக இருங்கள். அவன் எத்தகையவன் என்றால், அவன் அந்த படை, அந்த அறப்போர் செய்யக்கூடிய அந்த படையிலும் முன்னால் இருக்க சொன்னால் முன்னால் நின்று போர் புரிவான். பின்னாலே சென்று விடு, மக்களுக்கு பின்னால் போய் உதவு, கடைசி ஆளாக நில் என்றாலும் அங்கே போய் வேலை செய்வான். முன்னால் நிற்க வைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், பின்னால் நிற்க வைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். எங்கே சென்றாலும் நான் அமல் செய்வேன். இன்னைக்கு மக்களுடைய முகம் தேவையில்லை, எனக்கு மனிதர்களுடைய போற்றுதல் தேவையில்லை, எனக்கு மனிதர்களுடைய பாராட்டு தேவையில்லை. யார் இந்த ஒப்புமையை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எத்தகையவன் என்றால், படையின் முன்னணி காவல் அணியில் நியமிக்கப்பட்டால் அதிலே ஆட்சேபனையும் எதுவும் இன்றி இருப்பான். பின்னணி படையிலும் நியமிக்கப்பட்டாலும் அதிலும் எந்த ஒரு முணுமுணுப்பின்றி, எந்த ஒருமான சலனமும் இன்றி அவன் பின்னால் நின்று வேலை செய்வான். மேலும் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த பெரும் கூட்டத்தின் மத்தியிலே அவன் அனுமதி கேட்டால், சந்திப்பதற்கு அனுமதி கேட்டால் அவனோட அனுமதி மறுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு இளைய மனிதன், ஒரு எளிமையான மனிதனாக இருப்பானா? யாருடைய பரிந்துரை எல்லாம் கொடுக்கப்படும்? இந்த உலகத்திலே பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய மனிதராக இருந்தால்தான் பரிந்துரைக்கு அனுமதிக்கப்பட்டால் அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய பரிந்துரை கொடுக்கப்பட்டால் அவருடைய பரிந்துரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இலகுவான மனிதன், எளிமையான மனிதன். அந்த மனிதனுக்கு வாழ்த்துக்கள், அந்த மனிதனுக்கு நியமத். சுப்ஹானல்லாஹ். நெறியை பாருங்கள், ஒழுக்க நெறியை பாருங்கள். எங்கே நின்றாலும் வேலை செய்வான், எங்கே நின்றாலும் அவனுடைய நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவது. இங்கே தான் நிற்பேன், முன் வரிசையில் தான் நிற்பேன், பின்னால் எல்லாம் செல்ல மாட்டேன். நான் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால் 1000 பேர் இங்கே அமர வேண்டும், 1000 பேர் இருந்தால்தான் வருவேன், அப்படி இல்லை என்றால் வரமாட்டேன். பெண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும் இந்த இடத்திலே, கூட்டம் இல்லாத கூட்டத்தில் பேச மாட்டேன். முன்னால் நின்றாலும் எங்கே நின்றாலும் வேலை செய்வான். தலை தூசி பட இருக்கும், சுப்ஹானல்லாஹ், புழுதி பட இருக்கும். அனுமதி கூறப்பட்டால் அனுமதி மறுக்கப்படும். பரிந்துரை செய்வதற்கு கொடுக்கப்பட்டால் உன்னை பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படிதான் அந்த மனிதன் இருப்பான். அவனுடைய எளிமையை காட்டுகிறது. அந்த மனிதனுக்கு வாழ்த்துக்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தூபா, சொர்க்கத்துடைய அந்த மரம் அவனுக்கு. அல்லாஹ்வின் அடியார்கள், நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை. இந்த உலகத்தில் இதுதான் நிலைமை. நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் யாவும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய கட்டளையை ஏற்று நாம் செயல்படுகிறோம் என்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எதிர்பார்த்து நம்முடைய அமல்கள் அமைய வேண்டும் என்பது மாபெரும் ஹதீஸ். இப்படிப்பட்ட மனிதனாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆரம்பத்தில் சொன்னேன், இப்படிப்பட்ட மனிதனாக அல்லாஹ் ஆக்குவானாக, இப்படிப்பட்ட மனிதனாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கட்டையை தூக்க சொன்னால் தூக்க வேண்டும், அமர சொன்னால் அமர்ந்து நடத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, 2 தலைப்பை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பார்த்தோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இந்த விஷயங்களில் 2 விஷயம், முகஸ்துதி, செய்யக்கூடிய அமல்கள் துனியாவை நோக்கி இருந்ததெனில், செய்யக்கூடிய அமல்கள் துனியாவை நோக்கி இருந்ததில் அது என்னவாக இருக்கிறது? இணை வைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். 37வது தலைப்பு, பாபு மன் அத்தாஅல் உலமா வல் உமரா ஃபி தஹ்ரீமி மா ஹல்லல்லாஹு வ தஹ்லீலு மா ஹர்ரம. இதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.